சரிம்மா, ஒரு எடிட்டோரியல் கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம் சரிங்களா? ஏன்னா எடிட்டோரியல் ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு தேவைப்படுது, எடிட்டோரியல் தேவைப்படுது, கொஞ்சம் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள், மீனிங் எப்படி புரியுதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரியா? ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கொஞ்ச நாளைக்கு இந்த எடிட்டோரியலையும் சேர்த்து கொஞ்சம் போடுறேன் சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். எடிட்டோரியல் எங்கே யூஸ் ஆகும்னா, நீ இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இருந்து வேறு என்ன நீ எடுத்தாலும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா வாசித்து கிராமர் புரிய போகிறோம். எடிட்டோரியலில் தான் எடுக்கிறதுலே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதிலே புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே புரிஞ்சிடும். சரியா? மீனிங் சொல்ல போகிறேன், கிராமர் சொல்ல போகிறேன், எல்லாமே சொல்ல போகிறேன். சரியா? ஹெட்டிங் ஃபஸ்ட்டு. இது 24ஆம் தேதியுடைய எடிட்டோரியல். சரியா? அபவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வேர்ப். இது வேர்ப். ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட் அபவுண்ட்ஸுங்கிறது வேர்பு. கண்டென்ட்டு நவுன். எப்படிப்பட்ட கண்டென்ட்டு? ப்ராப்ளமேட்டிக். ஐசியில் முடியுதா? ப்ராப்ளம்ங்கிறது நவுனு, ப்ராப்ளமேட்டிக்னா அட்ஜெக்டிவ். சரி, ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட். கண்டென்ட் என்ன கண்டென்ட்? ஏதோ ஒரு கண்டென்ட்டு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அந்த கண்டென்ட் அபவுண்ட்ஸ். அபவுண்ட்னா என்ன அர்த்தம்னா, தேவைக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் அபவுண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, உன்னுடைய கப்பு இருக்குது, காஃபி அம்மா ஊற்றுறாங்க, அதாவது கப்பையும் தாண்டி ஊற்றிட்டாங்கன்னா அபவுண்ட் ஆகிட்டுங்கிற மாதிரி வரும். சரியா? தேவைக்கும் அதிகமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, அபவுண்ட்ஸ் எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கோ. சரியா? பவுண்ட்ரி, பவுண்ட்ஸ், பவுண்ட்ரி ரெண்டும் ஒன்று தான். சரியா? பவுண்ட்ரினா லிமிட். அபவுண்டுனா பவுண்ட்ரியை தாண்டி வந்துட்டு, அதாவது தேவைக்கு அதிகமாக வந்துட்டு. எப்படி படிக்கணும்னு புரியுதா? இங்கிலீஷ் அழகாக இருக்கும், கிராமரும் சரி, வெக்காப்ஸும் சரி, இப்படி படித்தா சூப்பராக இருக்கும். இப்போ ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட் அபவுண்ட் ஆகுது, பவுண்ட்ரியை தாண்டி போகுது. எங்கே? இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ். எப்படிப்பட்ட ஸ்பேஸு? டிஜிட்டல் ஸ்பேஸ். அப்படின்னா என்னது? சோஷியல் மீடியா சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் தேவைக்கும் அதிகமாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ். அடுத்தது என்ன போட்டிருக்காங்க? பட். அப்போ இதுக்கு அப்படியே மாற்றி சொல்ல போகிறாங்க, பாசிட்டிவாக சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா பாசிட்டிவாக சொல்லுவாங்க, நெகட்டிவாக சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரியும். ரெகுலேஷனுங்கிறது சப்ஜெக்ட். மஸ்ட் ஹெல்பிங் வேர்ப். மஸ்ட்டுக்கு பின்னாடி V1 தான் வரும். மஸ்ட் இல்லை, வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் என்ன தான் வரும்? V1 தான் வரும். சரியா? இப்போ மஸ்ட்டுக்கு பின்னாடி பிங்கிறது V1. மஸ்ட் பிங்கிறது V1. ரைட் தானே? பழைய வீடியோலாம் தயவு செஞ்சு சரியா? பார்த்துருங்க கொஞ்சம். சகேஷியஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, சரி, ஃபஸ்ட்டு சகேஷியஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன்னா IVE, OUS, BLE, ABLE, FUL, LESS ஷார்ட்கட்டெலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது சுரேஷ் ஐஎஸ் அகாடமி சேனலில் ஷார்ட்கட்டுக்குன்னு வீடியோ போட்டிருப்பேன். ஒக்கேபு ஷார்ட்கட்னு. இதிலெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அட்ஜெக்டிவ், இதிலெல்லாம் முடிஞ்சுன்னா நவுன். இதெல்லாம் தயவு செஞ்சு எழுதியே வச்சிரு. சரியா? சகேஷியஸ்னா அட்ஜெக்டிவ் என்ன அர்த்தம்னு பார்ப்போம். சரியா? சேஜ்னா யார்? சேஜ், ஹெர்மெட், அசெட்டிக், இதெல்லாம் யாருன்னு சொல்லுவோம்? முனிவர்னு தமிழில் சொல்லுவோம். அவர் தான் அந்த சேஜ், ஹெர்மிட் இல்லை அசெட்டிக் அப்படின்னு சொல்கிறது. சேஜ் முனிவர், ஹெர்மிட்னாலும் முனிவர், அசெட்டிக்னாலும் முனிவர் தான். என்ன முக்கியமான அர்த்தம்னா, உலகத்தை துறந்து எனக்கு எந்த இன்பங்களும் வேண்டாம் அப்படின்னு போகிறவங்க தான் முனிவர்களாக இருந்தாங்க முன்னாடி. சரியா? சாமியார் பேசிக்காக. இப்போ நீ சாமியார் ராணின்னா தான் எல்லா இன்பங்களும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை. ஆனால் முன்னாடி இருந்தவங்க அப்படி தான் இருந்தாங்க, எல்லா இன்பங்களையும் துறந்துட்டு போனாங்க. அவங்க தான் முனிவர்கள். சரிங்களா? இப்போ சேஜ்னாலும் முனிவர் தான், எல்லாத்தையும் துறந்துட்டு போனவங்க. எப்போவுமே எப்படி இருப்பாங்கன்னா, கிளவர், அறிவாளியாக இருப்பாங்க. நல்லா ஃபிலாசபிலாம் பயங்கரமாக பேசுவாங்க.
உங்களுக்கு தெரியும்ல இவங்க எப்படி பேசுவாங்கன்ட்டு. இப்போது இவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அறிவாளிகளாக, அதாவது புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க சேஜ்னால். சரியா? அதுதான் சகேஷியஸ். சேஜ் மாதிரி இருக்கிறது, அதாவது அறிவாளியாக இருக்கிறது சகேஷியஸ். ரைட்டா? வார்த்தைகள் இப்படி படிச்சுன்னா மறக்கவே மறக்காது. இப்போ சகேஷியஸ்னாலும் புத்திசாலித்தனமாக. ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட் நிறைய இருக்குது, ஆனாலும் ரெகுலேஷன்னா இதை ஒழுங்குபடுத்துறது. ரெகுலேஷன் நிறைய ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட் இருக்குன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க, தேவையா தேவை இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்கள்ல, அதுதான் ரெகுலேஷன். அந்த ரெகுலேஷனும் எப்படி இருக்கணும்? புத்திசாலித்தனமாக இருக்கணுங்க. புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கொஞ்சம் வேகமாக போகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட் நிறைய இருக்குது, ஆனால் ரெகுலேஷனும் எப்படி இருக்கணும்? நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் சும்மா ரெகுலேட் பண்ணிடக்கூடாது. ரெகுலேஷனும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். சரியா? சரி, அடுத்தது. த கவர்மெண்ட் ஹேஸ் சிக்னல்டு. ஹேஸுக்கு பின்னாடி V3 தான் இருக்குது. ஹேஸ் சிக்னல்டு. சரி, ஹேஸ் இங்கே இருக்குது, சிக்னல்டு இங்கே இருக்குது, நடுவில் 2 இருக்குது. சரியா? ட்வைஸ் வந்து விட்டுருவோம், ட்வைஸ் வந்து இப்போ கன்ஃபியூஸ் ஆகிறப்போகுது. இன் ரீசெண்ட் டேஸ், ட்வைஸ்னால் 2 தடவை, அப்படி தானே? 2 தடவை அப்படிங்கிற மாதிரி. ஹேஸ் சிக்னல் அப்படின்னா சிக்னல் கொடுத்துருக்கு. எப்போ சிக்னல் கொடுத்துருக்கு? இன் ரீசெண்ட் டேஸ். சரி, இன் ரீசெண்ட் டேஸ் இது என்னது? ஹெல்பிங் வேர்பு மெயின் வேர்புக்கு நடுவில் வந்துச்சுனாலே அது என்னது தான்? இது ஃபுல்லாகவே சேர்த்து என்னன்னு சொல்லலாம்? அட்வர்ப். வேர்புக்கு நடுவில் என்ன தான் வரும்? அட்வர்ப் தான் வரும். ஹேஸ் ஸ்ட்ராங்லி சிக்னல்டு அப்படி சொல்லலாமா? அப்போ இங்கே என்ன தான் வரும்? அட்வர்ப் தான் வரும். அப்போ இன் ரீசெண்ட் டேஸ் என்னது அப்படின்னா அது என்னது தான்? அட்வர்ப் தான். இதை ஃபுல்லாக சேர்த்து நீ அட்வர்ப்னு சொன்னாலும் கரெக்டு. இல்லை இன் ப்ரிப்போஷன், இது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், எப்படிப்பட்ட டேஸ்? ரீசெண்ட் டேஸ், அப்படி சொன்னாலும் கரெக்ட். ப்ரிப்போஷன் நவுனு அட்ஜெக்டிவ்னு சொன்னாலும் கரெக்டு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 3ஐயும் சேர்த்து அட்வர்ப்னு சொன்னாலும் கரெக்ட். சரியா? சரியா? சரி, அப்போ இன் ரீசெண்ட் டேஸுங்கிறது அட்வர்பு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஹேஸ் சிக்னல்டு தட், என்ன சிக்னல் பண்ணியிருக்கு? என்ன சிக்னல் பண்ணியிருக்கு? மோர் ரூல்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. மோர் எப்படி வந்திருக்கு? இப்போ மோர் பியூட்டிஃபுல்னு எழுதுகிறேன். இங்கே மோர் என்னது? பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவை பற்றி சொல்லுச்சு அப்படின்னா அது என்னது? அட்ஜெக்டிவை பற்றி சொல்லுச்சுன்னா அதுக்கு என்னது? அட்வர்ப். அப்படி தானே? இந்த சென்டென்ஸில் மோர் அட்வர்ப். வேர்பை பற்றி சொன்னாலும் அட்வர்பு, அட்ஜெக்டிவை பற்றி சொன்னாலும் அதுக்கு பேர் என்னது தான்? அட்வர்ப். அப்போ இந்த சென்டென்ஸில் மோர் அட்வர்பு. மோர் ரூல்ஸ், இங்கே மோர் என்னது? அட்ஜெக்டிவ். இப்போ மோர் எப்படி வரலாம்? அட்வர்பாகவும் வரலாம், அட்ஜெக்டிவாகவும் வரலாம். ரைட்டா? சரி, மோர் ரூல்ஸ், நிறைய ரூல்ஸ். எதுக்கு? டு டேக்கிள்னா என்னது? டேக்கிள்னால் ஃபைட் பண்ணுறது. கேம் ஏதாவது விளாண்டுருந்தேன் அப்படின்னா, இந்த ஃபைட் பண்ணுற கேம் ஏதாவது விளாண்டுருந்தீங்கன்னா உனக்கு தெரியும். டேக்கிள்னால் போய் WWE பார்த்தீங்கன்னா அவன் 2 போய் இடிப்பான்ல, அதுக்கு பேர் தான் டேக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ டு ஃபைட். டு டேக்கிள் வாட்? டு டேக்கிள் வாட் இல்லை ஹூம் அப்படின்னு கேள்வி கேட்டால் அது ஆப்ஜெக்ட். த ப்ராப்ளம்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். எதுடைய ஆப்ஜெக்ட்டு? டு டேக்கிள் 2 + V1 இன்ஃபினிட்டிவ் உடைய ஆப்ஜெக்ட். நிறைய 2 தடவை சிக்னல் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ரீசெண்ட் டேஸில். என்னென்னு? ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு நிறையா ரூல்ஸ். அப்படின்னு. சரியா? இன் ரீசெண்ட் டேஸ் இதையும் பார்த்து. ஆன் ரீசெண்ட் டேஸ் இல்லை, இன் ரீசெண்ட் டேஸ் எப்போவுமே இதுதான் வரும். இன் ரீசெண்ட் டேஸ் அப்படின்னு தான் வரும். இன் ரீசெண்ட் டேஸ் இது வந்து ஒரு மாறாத ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. இங்கே ஆனு, பை, ஃபார், பை எதுவுமே போட மாட்டோம். இன் ரீசெண்ட் டேஸ்ன்னு தான் போடும். சரியா? அதாவது
இது நான் சொல்லி கொடுக்குறேன், எடிட்டோரியல் சொல்லி கொடுக்குறேங்கிறத தாண்டி எப்படி படிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். சரியா? இது நீ இப்படி படிச்சின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? That more rules to tackle the problems of proportion, unlawful content proportional object, disinformation proportional object, எப்படிப்பட்ட disinformation, harm causing disinformation, எப்படிப்பட்ட content, unlawful content. அப்போ ப்ரொப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் 2 இருக்குது. unlawful content, அன்லாஃபுல் கண்டென்ட் இல்லை, கண்டென்ட்னு மட்டும் சொல்லுவோம். சரியா? குழப்பக்கூடாதுல. அன்லாஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்தது டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ரொப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? சரி, ஆஃப்னா என்ன அர்த்தம்? ஆஃப்னா என்ன அர்த்தம்? ஆஃபுக்கு என்ன அர்த்தம், மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தா, ஆஃப்னா உடையன்னு மீனிங். சரியா? உடைய அப்படிங்கிறது தான் மீனிங் ஆஃபுக்கு. சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரில, நான் ஆஃபுக்கு உடைய அப்படிங்கிறது தான் மீனிங். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நம்பர். அதே மாதிரி உடைய இங்கே வருதான்னு பார்ப்போம். சரியா? அன்லாஃபுல் கண்டென்ட் மற்றும் டிஸ்இன்ஃபர்மேஷன் உடைய ப்ராப்ளம்ஸ். சரியா? ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணணும். எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸு? அன்லாஃபுல் கண்டென்ட்டுடைய ப்ராப்ளம்ஸு, அப்புறம் டிஸ்இன்ஃபர்மேஷன், ஹார்ம் காசிங் டிஸ்இன்ஃபர்மேஷனுடைய ப்ராப்ளம்ஸ் அப்படி வருது. சரியா? அதனால தான் ஆஃப் போட்டிருக்காங்க. இன் ப்ரொப்போசிஷன் டிஜிட்டல் மீடியா ஸ்பேஸ், இங்கே வந்துச்சு இல்லை, டிஜிட்டல் ஸ்பேஸ். மீடியா ஸ்பேஸ் நவுன், எப்படிப்பட்ட மீடியா ஸ்பேஸ்? டிஜிட்டல் மீடியா ஸ்பேஸ். ஆறுங்கிறது ஒரு ஆருடைய சப்ஜெக்ட். இது ஆர் உடைய சப்ஜெக்ட் எது? கிளாஸு தனியாக பிடித்தோம் அப்படின்னா சிக்னல்டு வரைக்கும் ஒரு கிளாஸ், சிக்னல்டு வரைக்கும் ஒரு கிளாஸ். சரியா? அடுத்தது மோர் ரூல்ஸ் வந்து அடுத்த கிளாஸ். அப்போ சப்ஜெக்ட் எது? சப்ஜெக்ட் எது? மோர் ரூல்ஸ் தான் சப்ஜெக்ட். டு டேக்கிள்ங்கிறது இன்ஃபினிட்டிவ். டு டேக்கிள் வாட்? த ப்ராப்ளம்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஆஃப் ப்ரொப்போஷன், அன்லாஃபுல் கண்டென்ட் ப்ரொப்போஷனல் ஆப்ஜெக்ட், டிஸ்இன்ஃபர்மேஷன் ப்ரொப்போஷனல் ஆப்ஜெக்ட், டிஜிட்டல் மீடியா ஸ்பேஸ் ப்ரொப்போஷனல் ஆப்ஜெக்ட், மோர் ரூல்ஸ் தான் சப்ஜெக்டு. அதனால தான் ஆர். சரியா? ஆர். ரைட். அடுத்தது இந்தி ஆஃபிங். இது முக்கியம். இந்தி ஆஃபிங், இந்தி ஆஃபிங், இந்தி ஆஃபிங். இது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். சரியா? இந்தி ஆஃபிங்னா, இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் உனக்கு ஆஃபர் பண்ணுறேன். ஐ ஆம் ஆஃபரிங் யூ அ கிளாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்கு கிளாஸ் தருகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஐ எம் ஆஃபரிங் அ கிளாஸ் அப்படின்னா நான் உனக்கு கிளாஸ் தாரேன் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? அதாவது என்ன அர்த்தம்னா, இன் தி ஆஃபிங், ஆஃபரிங், இது ரெண்டையும் ஒன்றா படிச்சுக்கோ. ஆஃபரிங்னா நாம் ஒரு விஷயம் கொடுக்குறது ஃப்யூச்சரில், அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது. சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுது, ஆஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ வில், ஆக்சுவலாக ஆம் ஆஃபரிங் எது குழப்பிடுச்சான்னு தெரியலை, இருந்தாலும் சொல்கிறேன். சரியா? நான் ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி தான் இந்தி ஆஃபிங். இந்தி ஆஃபிங் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் கவர்மெண்ட் 2 தடவை சிக்னல் பண்ணியிருக்கு. என்னென்னு? நிறைய ரூல்ஸ் வந்து வரப்போகுது ஃப்யூச்சரில், நியர் ஃப்யூச்சரில் வரப்போகுது. எதுக்கு நிறைய ரூல்ஸு? இந்த ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு அப்படின்னு. சரியா? பர்சன்டேஜ் புரிஞ்சுட்டா? கவர்மெண்ட் வந்து ரீசெண்ட் நாட்களில் 2 சிக்னல் கொடுத்துருக்கு. என்ன எதுக்கு சிக்னல் கொடுத்துருக்கு? சிக்னல்டு தட் மோர் ரூல்ஸ், நிறைய ரூல்ஸு. எதுக்கு? 2 ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு. அது எதில்? டிஜிட்டல் மீடியா ஸ்பேஸில் டேக்கிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஃப்யூச்சரில். இப்போ இமீடியட் ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்தி ஆஃபிங். சரியா? ரைட். அடுத்தது
ஆன் மண்டே, ரைட்டு, டே வந்தால் என்ன போடணும், ஆன் மண்டே போடணும். அப்புறம் இன் ரீசெண்ட் டேஸ், இன் தி ஆஃபிங், இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்லணும். சரியா, வாயால் தொடர்ந்து சொல்லணும். சரியா, கிளாஸ்லாம் சொல்ல வச்சுருவேன், இப்போ இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆனால் இன் ரீசெண்ட் டேஸ், இன் தி ஆஃபிங், ஆன் மண்டே. ஆன்னா இந்த டேக்கு பக்கத்தில் ஆன் தான் போடணும். ரைட்டா, அடுத்தது இன் அண்ட் அஃபிடவிட்னா ஒன்று தெரியும், லீகல் பேப்பர்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். சரியா, இன் அண்ட் அஃபிடவிட், கரெக்ட். அஃபிடவிட்னு ஒன்று ஃபைல்டு இன் த கேஸ் இன்வால்விங் இன் ப்ரிப்போசிஷன், ஃபைல்டுக்கு வருவோம். சரியா, இன் ப்ரிப்போசிஷன் கேஸ் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், இன்வால்விங்கிறது ப்ரிப்போசிஷன். சரியா, நல்லா புரிஞ்சுக்கோ, இன்வால்விங் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். இன்வால்விங், எக்ஸ்க்ளூடிங், இன்க்ளூடிங், இன்வால்விங்லாம் ப்ரிப்போசிஷன். V1 ING மாதிரியே இருக்கும். சரியா, இதெல்லாம் என்னது, ப்ரிப்போசிஷன்ஸ். சரியா, ப்ரிப்போசிஷன்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், இந்த மூணு மட்டும். சரியா, இன்வால்விங் கூட ரொம்ப தெரிய வேண்டாம், எக்ஸ்க்ளூடிங் இன்க்ளூடிங் கண்டிப்பாக தெரியும். சரியா, சரி. அடுத்தது சுதர்ஷன் டிவி, அதுவும் என்னது, ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டென்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோ. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆரம்பிக்குது, நான் இதை வரைக்கும் தனியாக பிடிக்க போகிறேன். சரியா, இது வரைக்கும் தனியாக பிடிக்க போகிறேன். ஆன் ப்ரிப்போஷன் மண்டே ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் இன் அன் அஃபிடவிட் ஃபைல்டு, ஃபைல் பண்ணப்பட்ட அஃபிடவிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைல்டுங்கிறது V3 அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. அஃபிடவிட் எப்படிப்பட்ட அஃபிடவிட், ஃபைல்டு அஃபிடவிட். எதுக்கு பின்னாடி வந்திருக்குன்னு பின்னாடி இப்போ இல்லை பின்னாடி சொல்கிறேன். ஆனால் என்னது, நவுன் வந்துச்சுன்னா 99 கேசஸில் அட்ஜெக்டிவ் எங்கே தான் வரும், முன்னாடி தான் வரும். சில கேசஸில் நவுன் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ் எங்கேயும் வரும், பின்னாடியும் வரும். இதுதான் முக்கியமான பாயிண்ட், இதுதான் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். சரியா, அது எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா, அஃபிடவிட் ஃபைல்டு இப்போ இல்லை, தனி வீடியோ தான் போடணும், அதுக்கு தனி வீடியோ சொல்கிறேன். அஃபிடவிட் ஃபைல்டுங்கிறது அட்ஜெக்டிவ் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். எப்படிப்பட்ட அஃபிடவிட், ஃபைல்டு அஃபிடவிட். இந்த கேஸ் இன் ப்ரிப்போஷன், கேஸ் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், இன்வால்வ் இன் ப்ரிப்போஷனல், சுதர்ஷன் டிவி ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அப்போது மண்டேல என்ன ஆகுது, சுதர்ஷன் டிவியை இன்வால்வ் பண்ண ஒரு கேஸுடைய அஃபிடவிட் ஃபைல் ஆகுது. சரியா, அஃபிடவிட் ஃபைல் ஆகுது. சரியா, சரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இதை அடிச்சிடுறேன். சரியா, ஏன்னா இது எனக்கு வேண்டாம், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுங்கிறதுனால இதை இது பண்ணிடுவோம். ஏன்னா அது குழப்பம், பின்னாடி வர்றதுக்கு குழப்பம், அதுக்காக. இப்போ ரெஸ்பாண்டிங்லேருந்து பார்ப்போம். ரெஸ்பாண்டிங் டு த சுப்ரீம் கோர்ட்ஸ் கால் ஃபார் சஜஷன்ஸ் டு இம்ப்ரூவ் த self-regulatory mechanism for electronic media, the center said that the regulation of well-based media is the need of the hour instead. என்ன சொல்ல வராங்க, சரி ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். சீயிங் த ஸ்னேக் ஹீ ரேன் அவே தெரியும் தானே, சீயிங் த ஸ்னேக் ஹீ ஃபுல்லாக எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இது அப்படி தானே. சீயிங் த ஸ்னேக் ஹீ ரேன் அவே அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. ரெஸ்பாண்டிங்னு இருக்குது, இங்கே சீயிங்னு இருக்குது. சரி, இந்த பார்க்குற ஆக்ஷனை பண்ணுறது திரும்ப யார், இந்த ஹீ தான். ஹீ சா த ஸ்னேக் ஹீ ரேன் அவே, அதான அர்த்தம். அவன் தான் ஸ்னேக்கை பார்க்குறான், அவன் தான் ஓடுறான். சரியா, அப்போ இங்கேயும் ரெஸ்பாண்டிங்கிற ஆக்ஷனை பண்ணுறது யார், த சென்டர் தான். சரியா, அதாவது ஒன்றும் இல்லை, ஹீ சா த ஸ்னேக்னா சீயிங் த ஸ்னேக் அப்படிங்கிறது தான் ரெஸ்பாண்டிங்லேருந்து மீடியா வரைக்கும். சரியா, அடுத்தது ஹீ ரேன் அவேங்கிறது தான் இந்த சென்டர்லேருந்து இன்ஸ்டட் வரைக்கும். சரியா, அப்படி தான் இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதை பார்க்கணும், அதை நீங்கள் பார்க்கணும். சரியா, சீயிங் த ஸ்னேக்குங்கிறது தான் ரெஸ்பாண்டிங்லேருந்து ஆரம்பித்து மீடியா வரைக்கும். ஹீ ரேன் அவேங்கிறது தான் சென்டர்லேருந்து இன்ஸ்டட் வரைக்கும். சரியா, சரி, ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிக்கிடுவோம். சரியா, இதை பிடிச்சிக்கிடுவோம். இந்த சென்டர் சப்ஜெக்ட்டு செட்டு இது தனியாக பிடிச்சாச்சு. தட் கன்ஜங்ஷன் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போது
the regulation of web-based digital media of proportion web-based digital media என்னது proportional object isங்கிறது என்னது verb isங்கிறது verb is the need of the hour இன்ஸ்டெட் இப்போ இன்ஸ்டெட்னா இதுக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி இப்போ வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆகும் சரியா இப்போ வேண்டாம் நீட் ஆஃப் தி ஹார்னா என்ன அர்த்தம் இந்த மணி நேரத்துடைய தேவை அப்படின்னா என்னதுன்னா இப்போ இமீடியட்டாக ஒரு விஷயம் தேவைப்படுது இமீடியட்டாக இது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் நீட் ஆஃப் தி ஹார் சரியா தி rising of the Indian economy is the need of the hour அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ உடனே எமர்ஜென்சியாக இம்மீடியட்டாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் நீட் ஆஃப் தி hour அப்படின்னு சொல்லுவோம் இது கூடயே சேர்ந்து இன்னும் ஒன்று படிச்சிருவோம் பேர்னிங் இஷ்யூ இல்லை பேர்னிங் கொஸ்டின் இல்லை பேர்னிங் இஷ்யூ அப்படின்னாலும் இப்போதைக்கு ஹாட் டாப்பிக்காக என்ன ஓடிட்டுருக்குது அதுதான் பேர்னிங் இஷ்யூ அப்படின்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் கொரோனா வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேர்னிங் இஷ்யூவாக இருந்துச்சு இப்போ வந்து எல்லோரும் வாழ பழகிட்டாங்க கொரோனாவாவது இதாகுதுன்ட்டு அவன் இஷ்டத்துக்கு வாழ்கிறான் ஸோ கொரோனாவை நம்ம சொல்ல முடியாது ஹிந்தி இம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியை வந்து திணிக்க பார்க்குறது வந்து ஒரு பேர்னிங் இஷ்யூ இப்போ நடந்துகிட்ருக்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நீட் ஆஃப் தி ஹார்னால் இந்த மணி நேரத்துடைய இப்போ இருக்க இம்மீடியட்டான தேவை ஐயோ தேவைன்னு இங்கிலீஷ் எழுத போயிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை தேவை தமிழ் கேவலமாக இருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இம்மீடியட்டான தேவை எது இம்மீடியட்டான தேவைன்னு சொல்கிறாங்க சென்டர் சொல்லுது என்ன சொல்லுது டிஜிட்டல் மீடியாவுடைய ரெகுலேஷன் இம்மீடியட்டான தேவை அப்படின்னு சொல்லுது சரியா பின்னாடி இருக்கிறத பார்த்தாச்சு முன்னாடி இருக்கிறத பார்ப்போம் முன்னாடி இருக்கிறதுனா என்னது ரெஸ்பாண்டிங்லேருந்து பார்ப்போம் சரியா இந்த ரெஸ்பாண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது யார் பண்ணான்னு சொன்னேன் யார் பண்ணா சீயிங் த ஸ்னேக் ஹி ரன் அவே வச்சு சொன்னேன்ல சீயிங் த ஸ்னேக் ஹி ரன் அவே சி பண்ணுறது யார் தான் இந்த ஹீ தான் இப்போ ஹீ சா த ஸ்னேக் ஹீ ரன் அவே தான் சீயிங் த ஸ்னேக் ஹீ ரன் அவேன்னு இப்போ இங்கேயும் சென்டர் தான் இதுதான் என்னது சீயிங் த ஸ்னேக் இதுதான் ஹீ ரன் அவே இப்போ ஹீங்கிறது சென்டர் தான் அந்த ஆக்ஷனை பண்ணுது சென்டர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது சரியா சென்டர் தான் என்ன பண்ணுது ரெஸ்பாண்ட் பண்ணுது ரெஸ்பாண்டிங் டு ப்ரொபோசிஷன் சுப்ரீம் கோர்ட்டுடைய கால்ங்கிறது நவுன் சரியா ரெஸ்பாண்டிங் டு த சுப்ரீம் கோர்ட்ஸ் கால் அப்படின்னா எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் காலுக்கு அப்படி தானே இப்போ ரெஸ்பாண்டிங் டு ஏன்னா அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க சரிங்களா எதுக்கு கால் பண்ணது எதுக்கு சஜஷனுக்காக ஃபார்னா காகன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சஜஷனுக்காக ஃபார்னா காகன்னு போடணும் இல்லை ஃபார் த பர்பஸ் ஆஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ ஃபார் த பர்பஸ் ஆஃப்னு போனேன் ரெஸ்பாண்டிங் டு த சுப்ரீம் கோர்ட்ஸ் கால் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சஜஷன்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்போ ஃபார் கரெக்ட் சரியா சஜஷன்ஸுக்காக சுப்ரீம் கோர்ட்டுடைய கால் அப்படின்னாலும் கரெக்டாக வரும் சுப்ரீம் கோர்ட்டுடைய கால் எதுக்கு சுப்ரீம் கோர்ட் கால் பண்ணுது சஜஷன்ஸ்க்காக என்ன சஜஷன் வேணும் இம்ப்ரூவ் பண்ணணும் எதை இம்ப்ரூவ் பண்ணணும் செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம் அதாவது சோஷியல் மீடியாவில் செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது ரொம்ப ஹேட்ஃபுல் கண்டென்ட் இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட் அப்படின்னா என்ன ஆகாதுன்னா அதுவே வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் சரியா இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட் எல்லாம் அதுவே ரிஜெக்ட் பண்ணும் அதாவது ரொம்ப வல்கராக பேசுகிறது ரொம்ப எதிர்த்து பேசுகிறது இந்த ஜாதி வச்சு பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுவே வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சுருப்பாங்க அதான் செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம்னு சொல்கிறாங்க சரியா
ஃபார் எலக்ட்ரானிக் மீடியாக்காக இருக்கிற செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம். சரியா? அதை என்ன பண்ணுங்காங்க, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சஜஷன் கேட்டு ஒரு கால் விடுறாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. எலக்ட்ரானிக் மீடியா உடைய, அதாவது செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்குது எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு சஜஷன் கேட்டு கால் பண்ணுறாங்க. அதுக்கு யார் ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னா நம்ம சென்டர் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். சரியா? அதுதான் என்னென்னு ரெஸ்பாண்ட் பண்ணுது, ரெகுலேஷன் என்னது, நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அவங்க என்ன கேட்குறாங்க, ரெகுலேஷனை என்ன பண்ணணும், ரெகுலேட்டரி மெக்கானிசமை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு கேட்டால் இவங்க ரெகுலேஷன் தான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான தேவை அப்படிங்காங்க. அவங்க கேட்குறது, சுப்ரீம் கோர்ட் கேட்குறது, ரெகுலேட்டரி மெக்கானிசமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சஜஷன் சொல்லுங்கடா அப்படின்னா, ரெகுலேட்டரி மெக்கானிசம் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்படி படித்தீங்கன்னா தான் எடிட்டோரியல் படிக்கிறதுல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் ஸ்பெண்ட் ஆகும் தான். டைம் ஸ்பெண்ட் ஆகாமல் எதுவுமே என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. சரியா? டைம் ஸ்பெண்ட் ஆகும் தான், ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகும். சரியா? இந்த மணி உடைய தேவை, திரும்ப ஆஃப்னா இந்த மணி உடைய தேவை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே.